வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து கெமிக்கல் ஈக்லிபிரியம் லெசனில் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கேபி ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். எந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா மெக்னீஷியம் கார்பனேட் சாலிட் ஃபேஸ் கிவ்ஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு சாலிட் ப்ளஸ் CO2 கேஸ். சரி, இதுக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் கேபி இஸ் ஈக்குவல் டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO2, இது ரைட்டா? ரெண்டாவது ஆப்ஷன் கேபி இஸ் ஈக்குவல் டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO2 இன்ட்டு partial pressure of CO2 into partial pressure of MgO by partial pressure of MgCO3, இது ரைட்டா? தேர்ட் ஆப்ஷன் KP is equal to partial pressure of CO2 ப்ளஸ் வந்தாலே நம்ம அதை விட்டுறணும். இப்போ தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் பார்க்க வேண்டாம், ஏன்னா அதில் வந்து ப்ளஸ் நடுவில் வராது. லாஸ்ட் ஆப்ஷனில் KP is equal to partial pressure of MgCO3 divided by partial pressure of CO2 into partial pressure of MgO, இது ரைட்டா? இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது ரைட்டான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். சார், இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம கேபி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் MgO அண்ட் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO2 டிவைடட் பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் MgCO3. இதில் சாலிட் ஃபேஸ் எல்லாத்துக்குமே வந்து வேல்யூ வந்து யூனிட்டி 1 அப்படின்னு பார்த்தா நீங்கள் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா கேபி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO2 மட்டும் வரும். அப்போ ரைட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேபி இஸ் ஈக்குவல் டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO2. ஸோ அப்போ கொஸ்டின் வந்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கேபி ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் MgCO3 gives MgO plus CO2. இதுக்கு முதல் ஆப்ஷன் கேபி இஸ் ஈக்குவல் டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO2 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். சரிங்களா?